அப்படிப்பட்ட யானை அஞ்சு நிக்குது. இந்த அம்மா அழுகிறார். ஐயா விநாயக பெருமானே, அந்த துயரத்திலேருந்து தப்பிச்சுதான் இந்த பிள்ளையை காப்பாற்ற இந்த பிஞ்சை தூக்கிட்டு ஒடியாந்தேன். நீங்க 5 பேர் நிக்க பயமா இருக்கேன்னு கும்பிட்டா என்ன ஆச்சரியம் தெரியுமா? விடிகிற வரைக்கும் அந்த 5 யானை தான் 2 பேருக்கும் பாதுகாப்பு. அதை விட்டு ஒரு அடி நகலையாமுங்க, விலகலையா? காலையில் இராணுவத்திலேருந்து மீட்பு பணியாளர்கள் உள்ள வரும்போது அது விலகி சென்றதாம். அப்படின்னா யானை மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது போய் யானையை கட்டி போட்டு தீ வச்சு கொளுத்துறோம். யானை மற்றவங்களை தூக்கி போட்டு மிதிச்சு கொள்ளுது. எங்கே பார்த்தாலும் யானையினுடைய சீற்றம், யானையினுடைய பலம் அதுக்கு தெரிஞ்சா நம்ம கட்டுப்பாட்டுக்கு அடங்குமா? பிச்சை எடுக்குமா? அது வாங்கி இருக்கிறவன்ட்ட கொடுத்துட்டு அது வயிற்று பசி இல்லாமல் ஒரு நாளைக்கு 18 மைல் நடக்கக்கூடியது யானை. குடும்பமாக வாழக்கூடியது யானை. யானை மொத்தம் 100 கிலோவுக்கு மேலே உணவு உண்ணக்கூடியது யானை. கட்டியே போடக்கூடாத யானை. இதை எதையும் கொண்டு வந்தேன் இந்த பழக்கத்தைன்னு தெரியல. எவ்வளோ பெரிய கொடுமை! யானையின் பாதத்தில் அத்தனை அடக்கம். கண்ணாடி பீங்கான் குத்துனா தாங்குமா? இங்கே ஒரு இடம் பாக்கி இல்லை. பழனிக்கு பாத யாத்திரை தொடங்கிட்டாங்களே, பாத வழியெல்லாம்